நான் இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷமாக ஹேரை இப்படி போட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே எனக்கு ஒயிட் ஹேர் இருக்கனால இங்கே நான் பிளாக் கலர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ரௌன், இந்த ப்ரௌன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் கலரிங் ஷேடு. எங்கள் அம்மா இது ரெண்டு காம்பினேஷனும் பிளாக் அண்ட் ப்ரௌன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து இதை பார்த்துட்டு தேங்காய் நார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு இந்த தேங்காய் நார் கலர் ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். இன்றைக்கி நான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, ஐயாவோட அந்த 40 டே கோர்ஸ் 40 டே கோர்ஸ் வந்து 2026ஓட 2வது பேட்ச் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்க போகுது. இது ஒரு ரெசிடென்ஷியல் கோர்ஸ். திண்டுக்கல் வீரசிக்கம்பட்டி சிவயோகி பசுமை இல்லம் அப்படின்னு ஐயாவோட ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த கோர்ஸ் நடக்கும். இந்த கோர்ஸ் நடக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உபதேசம் வாங்கியிருக்கணும். ஸோ அது எப்போ வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த உபதேசமில் வந்துட்டு 3 உபதேசம் ஐயா சொல்லி தருவாங்க. ஐயாவோட ப்ரெசன்ஸில் அது நடக்கும். ஒரு 3 மணி நேரம் நடக்கும். அதில் வந்து முதல் உபதேசம் வந்து மெய்ப்பொருள் உபதேசம் ஆர் திருவடி தீட்சை, 2வது வந்து லிங்க உபதேசம், 3வது வந்து பிரணவ மந்திரம், அப்புறம் ஒரு 5 பயிற்சிகள் ஐயா சொல்லி தருவாங்க. இதுதான் லைஃப் டைம் ஃபுல்லாக. இதோடு சேர்த்து கடவுள்னா என்ன, நம்மளுக்கு நிறைய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, முருகர்னா என்ன, கிருஷ்ணர்னா என்ன, இது வரைக்கும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். அந்த தத்துவங்கள் எல்லாத்துக்குமான விளக்கம். அதே மாதிரி நம்ம கடவுள் ரிலேட்டடாக ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு இருக்க எல்லா சந்தேகங்களையும் அந்த இடத்துல நம்ம கேட்டு நம்ம தெளிவு பெற்றுக்கலாம். ஐயாவுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட நம்ம முகமுகமாக பார்த்து இந்த உபதேசத்தை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம இந்த பயிற்சியை பண்ண நம்ம கடவுள் வெட்ட வெளியாக இருக்கிறத, கடவுள் சூன்யமாக இருக்க அந்த கடவுளை உணர முடியும். இதுக்கு வந்து இந்த வெட்ட வெளியான கடவுள் வந்து நம்மளுக்கு ஐயா வந்து எப்படின்னு சொல்லி தருவார். அதை நம்ம உணர்றது எப்படின்னு சொல்லி தந்துட்டு, முதல் அனுபவமான 3வது கண் விழிப்பு இல்லைனா நெற்றி கண் விழிப்பு, 3rd ஐ அவைக்கனிங் வந்துட்டு 40 டேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது அதுக்கு வந்து 40 டேஸ் ஐயா கூடவே இருந்து நெற்றிக்கண் விழிப்போடு நம்ம வீடு திரும்புறதுக்கு தான் இந்த 40 நாள் கோர்ஸ். ஆக்சுவலாக முதல் நாள் நம்ம உபதேசம் வாங்குகிறோம் அப்படின்னா 40வது நாள் நம்ம நெற்றிக்கண் விழிப்போடு வீடு திரும்ப முடியும். அதுக்கு முன்னாடியும் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 40 நாளில் வந்துட்டு 5 கிளாஸஸ் நடக்கும். மெயினான 5 கிளாஸஸ் நடக்கும். ஒன்று ஆனந்த வாழ்வு. ஆனந்த வாழ்வில் வந்து பிறவி, நம்ம ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கோம், எங்கே போகிறோன்னே தெரியல. இந்த ஒரு முக்கியமான கேள்வியே நம்மளுக்கு வரல இல்லையா. இதான் ஆனந்த வாழ்வில் ஐயா கேட்பாங்க. நீ யாருன்னு கேட்பாங்க. நான் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆன்சர் பண்ணுவோமா. நான் யாருன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னு நினைப்போம். அதையும் நம்ம சொல்லும் போது தான் ஐயா எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அது என்னன்னு புரிய வைப்பாங்க. நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் அப்படின்றத ஐயா புரிய வைப்பாங்க. மரணம்னா என்ன, சமாதினா என்னன்னு புரிய வைப்பாங்க. அதுக்கு நடுவில் இருக்க வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எவ்வளோ சந்தோஷமாக வாழணும், எதுக்காக வாழணும், காலம்னா என்ன, காலத்தை நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆனந்த வாழ்வில் சொல்லி தருவாங்க. 2வது வந்து ஊக்கமது கைவிடல். ஊக்கமது கைவிடலில் வந்து நம்ம பிறந்து வளர்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம், எல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா ஊக்கம் இல்லாமல் நம்ம வரல. ஊக்கம் நம்மளோட உடைமை, நம்மளுக்கிட்ட இருக்கிறது. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ரொம்ப ஊக்கமாக தான் இருப்போம். எதனால் வந்து இந்த ஊக்கம் வந்து நம்மளுக்கு போகுது, நம்மளுக்கு எதனால் இல்லாமல் போகுது, எதனால் நம்ம எல்லோரும் டல்லாகிறோம் அப்படின்றத புரிய வைப்பார் இந்த ஊக்கமது கைவிடலில். இப்போது இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஊக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே அவங்க எனர்ஜியை கொண்டு போய் விடன்னு தெரியல. யார் கூப்பிட்டாலும் எங்கே போனாலும் போயிடுறாங்க. ஸோ இந்த ஊக்கமை எப்படி நம்ம சேனல் பண்ணணும், நம்மளோட வெல்ஃபேருக்காக, நம்மளோட நல்லதுக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஊக்கத்தை எதுலலாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கும் போது இத்தனை நாள் நம்ம இப்படி ஏமாந்துருக்கோமா அப்படின்றது புரியும். ஸோ ஊக்கமது கைவிடல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ். நம்ம இது வரைக்கும் தப்பாக சேனல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் ரைட்டான பிளேஸில் சேனல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நிமிர்ந்து நெல் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி வாழணும், எப்படி சுயமரியாதையோடு இருக்கணும், நம்ம எப்படி நம்மளை மதிக்கணும், மற்றவங்களை எப்படி மதிக்கணும், இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அடுத்தது பார்த்து பழகு. இந்த சொசைட்டியோட நம்ம வாழணும். இந்த சொசைட்டி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களோட எப்படி அளவறிஞ்சு பழகிறது, நம்மளை இழக்காமல் எப்படி வாழ்கிறது, எப்படி பழகிறது, ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லி தருவாங்க. எப்படி பொய் பேசுறதுன்றது வரைக்கும். இதில் வந்து இத்தனை நாள் நம்ம நடிக்கிறோன்னே நம்ம தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம், பொய் பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்போம். பட் தெரிஞ்சு இப்படி தான் பேசணும் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிற அந்த கோர்ஸ் வந்து பார்த்து பழகல வரும்.
கடைசியாக கோர்ஸ் வந்துட்டு காலம் உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு காலமை எப்படி யூஸ் பண்ணணும், காலம் இன்னும் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, காலம்னா முதல்ல என்ன, இந்த டைம் கான்செப்ட் ஏஎம் பிஎம் பிசி இதெல்லாம் கிடையாது. இதை தவிர காலம் ரியலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லி தருவார். ஆச்சரியமாக இருக்கும். நம்ம காலத்தை மதிக்கணும், காலம் தவறாமைனா என்ன, எப்படி பங்க்சுவலாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி போகிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும், காலம் மதித்தா நம்ம காலத்தை மதிக்கிறவனுக்கு தான் சமாதி இல்லைனா மரணம் தான் அப்படின்ற விஷயம், யாருக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், காலத்துக்கு மட்டும் தான் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டைம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோமா, எதுலலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியும் போது ரொம்ப திரும்ப அந்த டைம் கிடைக்காது இல்லையா. சரி, இனிமேல் நம்ம நல்லா டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தோணி அதுக்கப்புறம் ஊக்கமாக இருக்கிற அந்த ஊக்கத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ப்ராப்பராக டைமில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கத்தோட அருமை எல்லாத்தையுமே ஐயா சொல்லி தருவாங்க அதில். இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து மெயின் கோர்சஸ். இதை தவிர வந்துட்டு பேசும் கலை, கற்றல், ஞானம், காமம், பணம், இந்த மாதிரி கோர்சஸ் எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு கோர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது டக்குன்னு இப்போ ஞாபகம் வரல. பட் ஐயா கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த கோர்சஸ் எல்லாம் ஒரு நாள் கோர்ஸாக எடுப்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஐயாவோட ப்ரெசன்ஸில் இருப்போம். காலையில் உபதேச பயிற்சி பண்ணுவோம். முதல்ல நம்ம ஒரு டைம் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். அடுத்தது ஐயாவோட ஒரு வாக்கிங் போவோம். அதுக்கு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு அடுத்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஸோ 10 to 1 or 2 கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் 6 o'clock டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாக், அப்புறம் டின்னர், மதியம் லஞ்ச் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு காஃபி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடுவில் ஓடிக்கிட்டுருக்கோம். ஐயாவோட நம்ம பேசுவோம், பழகுவோம். ஐயா எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம எப்படி மற்றவங்களோட பழகுறோன்னு ஐயா பார்ப்பாங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறோன்னு சொல்லிட்டு நம்மளை கூட இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம திமிராக இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம வந்து சரியாக வாழலை, நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்றத ஐயா கண்டுபிடிப்பாங்க. நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு புரிஞ்சுப்பாங்க. நம்மளே போய் மாட்டிப்போம். நிறைய விஷயத்தில் வந்து போய் நம்மளாக வாயை கொடுத்து மாட்டி அது எல்லாத்தையும் ஐயா வந்து சரி பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கேவலமாக கவனிக்கிறோமா அப்படின்றது புரியும். கவனிக்கிறதே கிடையாது நம்ம எதையுமே, எல்லாத்தையுமே கோட்டை விடுறோம் அப்படின்றது ஐயா கேட்குற கேள்வி கேட்கும் போது தான் புரியுமே. அப்போது கவனிக்கிறது கூட அங்கே டெஸ்ட் ஆகும். நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறோம், உண்மையிலே நம்ம எப்படி பழகுறோம் எல்லாருக்கிட்டேயும், நம்மளுக்கு என்னென்னலாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன தயக்கம் இருக்குது, என்னென்ன பயம் இருக்குது, எதுக்கெல்லாம் கோபம் வருது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதுக்கெல்லாம் வெறுப்பு வருது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கூட இருந்து ஒரு ஞானியோட பார்வையில் இருந்து அவர் நம்மளை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் திருத்துவார். கிளாஸஸ் எடுக்கும் போது ஒரு கிளாஸ்லேயும் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவார். எல்லாரையும் பேசுகிற மாதிரி பேசி கேள்வி கேட்டு அதை சரி பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்து எல்லாம் பிச்சுட்டு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும் போது உலகத்துலேயே ரொம்ப ஸ்கேரியான விஷயம் வந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நிறைய பேர் இந்த கிளாஸ் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி வந்தவங்களும் அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷேமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அதாவது போயிடலாமா ஓடிடலாமான்லாம் யோசிப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் ஐயா கூட ட்ராவலே பண்ண முடியும். நேர்மையில் அந்த கோர்ஸ் வந்துட்டு முடிக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம், ஆமாம் இப்படி தான் அப்படின்னு ஐயா வந்து நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவார். அப்படி அந்தளவுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபியர்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ரீசெண்டாக இந்த வீக்லாம் எனக்கு வந்துட்டு சில பேர் நான் பேசின விஷயங்கள், அவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணி அதுக்கான பதிலையும் இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். படித்த பொண்ணு எதுக்கு இங்கெல்லாம் போகணும், நீ ஆல்ரெடி உனக்கு இதெல்லாம் தெரியும், இவர்கிட்ட என்ன நீ புதுசாக கற்றுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போது நான் படித்தது தான் என்னோடய ப்ராப்ளம். படித்தனால தான் நான் மற்றவங்கள விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா இன்னொருத்தர் செகண்ட் ரேங்க் எடுக்கணுன்ற எண்ணம் அங்கேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் நான் படித்தது எல்லாமே தப்பு, நான் படித்தது எல்லாமே யாரோ எனக்கு சொல்லி கொடுத்து நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், அதை தாண்டி நான் யோசிக்கவே மாட்டேங்கிறேன்றது எனக்கு புரிஞ்சுது. ஒரு கேள்வி கேட்காமலேயே டீச்சர்ஸை நம்ம கேள்வி கேட்காமலேயே வாழ்ந்திருக்கோம். அப்படி தான் நம்ம இந்த படிப்பு இருந்திருக்கு.
அவங்க சொல்லித்தரதை அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுதான் படிப்புன்னு படிச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. உண்மையான கல்வி, வாழ்க்கையில் தேவையான கல்வி அப்படின்னா இந்த ஐயாக்கிட்ட இருக்க அந்த 40 நாள் வகுப்பு, இந்த கல்வியை தான் நான் சொல்லுவேன். 40 நாள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் ஐயா நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. அதில் அந்த 40 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சந்தேகங்கள் நிறைய வரும். அதை வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வழிகாட்டியாக அவர் இருக்க ரெடியாக இருக்கார். ஸோ அவரை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவரோடவே ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையோட போய் மாட்ட மாட்டோம். திரும்ப போய் உலக வாழ்க்கையோட மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. உலக வாழ்க்கையோட மாட்டுறதுன்னா நான் வந்து தப்பாக மீன் பண்ணல. அதாவது வந்து போய் அதை எல்லாரையும் விட்டுட்டு துறவி மாதிரி அப்படி போகிறது, அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் ஒரு 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 டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸ் தான் நினைக்கிறேன். அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். த லாஸ்ட் கேவ்மேன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதில் என்னன்னா வந்துட்டு ஒரு ஒரு லாஸ்ட் கேவ் ஃபேமிலி இருப்பாங்க. குகையில் வாழ்கிற மனிதர்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்போ ஒரு வயசானவர் இருப்பார், அவரோட அடுத்த ஜென்ரேஷன்ல இருப்பாங்க. அவங்க ஏன் லாஸ்ட் கேவ்மேன்னா, அதுக்கு அடுத்து அவங்க வந்து அந்த காட்டில் வாழ போகிறதில்ல. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வெளியே வந்து நகரத்தை பார்த்துட்டாங்க, மக்கள் வெளியே வாழ்கிறத வந்து பார்த்துட்டாங்க. அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த குகையை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. இந்த ஃபேமிலி, அதாவது அதுக்கு அடுத்து இருக்க 2 ஜென்ரேஷனும் வெளியே போய் மக்களெல்லாம் பார்த்துட்டாங்க. இங்கே காட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, குகைக்குள்ளே போய் இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா மந்திரம் மாந்திரிகம் பண்ணி அந்த இதை சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இலைய தலைகளை சாப்பிடுவாங்க. வேட்டையாடுறாங்க. வேட்டையாடி வவ்வால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நாடு பெருசானனால காட்டுக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வவ்வாலெல்லாம் வேட்டையாடி பிசின் போட்டு ஒட்ட வச்சு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த நகரத்துக்குள்ளே வந்ததே கிடையாது. அவர் அந்த காட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன், இந்த காட்டை தாண்டி நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கவர். இந்த 2 ஜென்ரேஷன் உள்ளவங்களும் வெளியே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த தாத்தா சந்தோஷமாக இருக்கார். இந்த 2 ஜென்ரேஷனில் உள்ள அடுத்து இருக்க 2 ஜென்ரேஷன் உள்ளவங்களும் சோகமாக இருக்காங்க. ஏன்னா வெளியே போனால் அங்கே கடை இருக்குது, ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது, ப்ராசஸ்டு ஃபுட்டு இருக்குது, எப்போனாலும் ஃபுட்டு இருக்குது. இங்கே வந்தால் வேட்டையாடி தான் சாப்பிட முடியுது. வேட்டையாடினா அடிப்படுது, அதனால் நனைய வேண்டியது இருக்குது. மழையில் நனையிறாங்க, ஜுரம் வருது, அதனால் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்க, வேட்டையாட தேவையில்லை, ஏதோ காசுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 2 ஜென்ரேஷனில் உள்ளவங்க வெளியே போனால் அவங்கள விரட்டி விடுறாங்க. நகரத்தில் உள்ளவங்க சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் ஸ்டைலாக அவங்க வாழ வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒரு விஷயம் நான் இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரியும் போது வந்துட்டு சோகமாயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ என்கிட்ட வந்து எல்லாரும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இக்னோரன்ஸில் இருந்து சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குது, கடவுளை பற்றி தெரியாத யாருமே சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக வாழலை. வெறும் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி வாழ்ந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு கற்றுக்கிட்டாங்க. ஒருத்தர் எப்படி வந்து ஏமாத்துறது, ஒருத்தர் எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறது, நேர்மை இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க. எப்படி கூட்டம் சேர்க்கறது, எப்படி வந்து அதிலிருந்து ஒரு அங்கீகாரம் வாங்கி அதோடையே வாழ்கிறது, எல்லார் முன்னாடியும் நாங்கள் நல்லா வாழ்கிறோம் அப்படின்றத எப்படி காட்டுறது, இதுலேயே அவங்க எனர்ஜி ஃபுல்லாக போகிறதுனால கடவுள்னு ஒரு விஷயத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்க தான் எல்லாம் நடத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால, அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கனால கடவுள்னு ஒரு விஷயத்த யாருமே கேட்கல அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ கடவுள்னு ஒரு விஷயத்த கேட்டு அது பக்கம் போகிறவங்கள அவங்க ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க குரூப் மாதிரி இந்த குரூப்பில் உள்ளவங்க இல்லை, இது கடவுளை இப்போ கடவுள் தேடி போய் என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த கடவுள்னு விஷயத்துக்கிட்ட போகும்போது தான் தெரியுது, இந்த வாழ்க்கையில் இருக்கிறது வந்து சந்தோஷம் கிடையாது, நேர்மை இல்லாமல் இருக்கும், எப்பயுமே கவலையாக இருக்கும், சோகமாக இருக்கும் அப்படின்றது அங்கே போன பிறகு தான் தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு இதை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒன்றுமே தெரியாதவங்க இருக்க மாதிரி, ரொம்ப அறியாமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த அந்த கேவ்மேன் கதையில் தான் இருக்குது. அப்போ வந்து அதை அவங்களுக்கு சொன்னாலும் புரியலை. பட் இந்த வீடியோ எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன சந்தேகமாவது வரணும். நம்ம வாழ்கிறது சரியா, நம்ம இப்படி நோயோடு இருக்குமே அது ஓகேவா, இப்படி வந்து
ரிலேஷன்ஸ் எல்லாரும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாரோடையும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கோமா, நடிக்கிறோமா இல்லையா, நம்ம வந்து சரியாக தான் வாழ்கிறோமா, வெறும் பணம் சம்பாதிச்சிட்டா போதுமா, உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்கோமா, யாருமே உண்மையிலேயே நான் யாருமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்றாங்க. சந்தோஷம்னா என்னன்னு தெரியுதா, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வந்து நேர்மையாக ஆன்சர் பண்ணால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து நடிக்கிறேன், நான் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஏதோ சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் ஆன்சர் இருக்குமே தவிர, கடவுள் தெரியலை, கடவுளை பற்றி உணரலைன்னா சந்தோஷம் இருக்காதுன்றது எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது. எனக்கு சிவயோகி ஐயா பார்த்த பிறகு தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு அப்படின்றதே எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு நான் படிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது இந்த ஐயா சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், இந்த 40 நாள் வகுப்பு, இந்த உபதேச பயிற்சியெல்லாம் இருக்கு இல்லையா, உபதேச பயிற்சி பண்ண வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றுவோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற உபதேச பயிற்சியில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வாழ்க்கையும் வேறு கிடையாதுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். உபதேச பயிற்சியும் வாழ்க்கையும் வேறு கிடையாது. ஐயா வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது தான் அந்த உபதேச பயிற்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பயிற்சி பண்ண ஐயாவை இன்னும் புரிய இத்தனை நாள் படித்தது, இத்தனை நாள் நான் வந்து ஐயா தான் உலகத்திலே ஒரே சேவியர், அவர் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்லாம் அவரும் சொல்லலை, யாருமே சொல்லலை அந்த மாதிரி. அதாவது நீங்கள் இங்கே வராதனால நீங்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு புரிதல் இல்லாதனால தான் யாரும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்தீங்கன்னா இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கையில் ட்ரை பண்ணணும், புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பில்லை. கவனமாக இருந்து கவனமாக நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னும் நல்லா கவனமாக இருக்கணும், இதை விட இன்னும் நல்லா வாழ முடியுமா அப்படின்றத நான் அந்த ஊக்கம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அந்த 40 டே கோர்ஸ் முடித்த பிறகு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில். இது வரைக்கும் நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு செட்டப்புக்குள்ளே இருந்திருப்போம். அந்த செட்டப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுவோம். எதையுமே சுயமரியாதை இல்லாத ஒரு வேல்யூ தராத ஒருத்தரை நம்ம அக்செப்டே பண்ண மாட்டோம். அப்போது இது வரைக்கும் அடிமையாக இருந்த நம்ம எதிர்த்து பேசுகிறதுனால அவங்களுக்கு கோவம் வரும், நிறைய கோவம் வரும். ஏன்னா இத்தனை நாள் இருந்த செட்டப்பை நம்ம பிரேக் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு ஆளால் மட்டும்தான் இன்னொருத்தரையும் சுதந்திரமாக வச்சுக்க முடியுன்றத புரியாதனால தான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இன்னொருத்தர் சுதந்திரமாக இருந்தால் ஒருத்தர் ஏன் அடிமையாக இருக்காங்கன்னா இன்னொருத்தர் அடிமையாக வச்சுக்கிறதுக்கு தான் அப்படின்றதும் நம்மளுக்கு புரியும். அப்போது இந்த புரிதல் எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைக்கே வாய்ப்பே கிடையாது. யாரோடனாலும் யாரும் வாழ முடியும். குழந்தைங்களை வந்துட்டு வெறும் சம்பாதிச்சு மட்டும் வச்சுட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. நான் 2 வீடு வாங்கி கொடுத்துட்டு நகை வச்சுட்டு போனால் மட்டும், பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை தான் அவங்களும் வாழுவாங்க. நம்ம வாழ்கிற இதே வாழ்க்கையை தான் கடவுள் தரலைன்னா அவங்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள்ன்ற ஒரு விஷயத்தையும் குருன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலத்தை எப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை கற்றுக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி ஊக்கமாக இருக்கிறது, எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறது, எப்படி அவங்கள மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வெறும் பணம் மட்டும் விட்டுட்டு போயிடக்கூடாது குழந்தைங்களுக்கு. அது எதுவுமே அவங்களுக்கு யூஸ் ஆகாது. வாழ்க்கையை நல்லா வாழ்கிறது எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறது அப்படின்றத நம்மளும் வாழ்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். நல்லா வாழணும், எண்ணங்கள் இல்லாத நிலை வரணும். எப்போ பாரு உள்ளே பேசிக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அந்த நிலை இல்லாமல் எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது தான் உண்மையான சந்தோஷம் அங்கே இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, படித்தவங்க தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, எல்லாம் தெரியும்னு ஆல்ரெடி நினைக்கிறாங்க. நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் அன்லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி குழந்தைங்களுக்காக இந்த பிடிஎஸ்டி இருக்குது, பைப்போலார் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவும் டேப்லெட்ஸ், டிப்ரெஷன் இருக்குது பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் தீர்வு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஐயா கிட்ட 12 வயசு கம்மியான குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா
நீங்கள் ஐயாவை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு எப்படி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட பேசுங்க. 12 வயசுக்கு மேலே உபதேசம் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களே மாறிடுவாங்க. எந்த ஒரு அடிக்ஷன்லேயும் குழந்தைங்க மாட்ட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் பக்தியாக இருக்கீங்களோ உங்கள் குழந்தைங்க அவ்வளோ தூரம் நல்லா வருவாங்க. ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விடுறது தான் ஒரு பேரண்ட்ஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குருவை காட்டுறது தான். அதை காட்டிட்டு நீங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது குழந்தைங்க நல்லபடியாக வளரதான் வாய்ப்பு இருக்குது. அவர் திருத்திடுவார். அவரை திருத்த விட்டுறணும். ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கடவுளை தெரிஞ்சுக்க நினைங்க. அது வந்து படித்தது படிக்காதது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லா வாழணும்னு எண்ணம் இருக்க எல்லாருமே வந்து கடவுள் தேடணும், கடவுள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுளை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. அது வந்து இக்னோரன்ஸோட உச்சம். உண்மையிலே நீங்கள் படித்தது என்னன்னா இதுதான். இந்த கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த படிப்பு நல்லா யூஸ் ஆகும். இந்த மெக்காலே கல்வி வந்து நம்ம கற்ற கல்வி வந்துட்டு இந்த கல்விக்கு அப்புறம் நல்லா யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம நல்லா வாழ முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இறைவன் அருள் புரியட்டும். இறைவன் அருள் எப்போதுமே இருக்குது. பட் ஏதோ வளர்றேன்ல. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.